வெல்கம் டு ஸ்பைஸ் மிக்ஸ் சமையல். இன்றைக்கி வந்து கொய்யாக்காவை வச்சு ஒரு துவையல் மாரி செய்ய போகிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி ஹைப்ரிட் கொய்யாக்காய் தான் கிடச்சிது, நாட்டு கொய்யாக்காய் எதுவும் கிடைக்கல. நான் அதுதான் இன்றைக்கி வச்சு துவையல் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து நல்லா காயாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு காயும் கிடைக்கல, இதே மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. காயாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அதாவது செங்காய் மாதிரி இருக்கும்ல, அதேமாதிரி காயாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த துவையல். இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. நீங்கள் வந்து நம்ம வீட்டில் காய்ச்சதாக இருந்தால் விதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஹைப்ரிடாக இருக்க காயில் வந்து விதை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது, ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. என்ன தான் மிக்சியில் போட்டு அரைச்சாலுமே அது வந்து மைய மாட்டேன்து. அதனால தான் நான் வந்து எடுத்துடுறேன். நான் அது வேஸ்ட் பண்ண மாட்டேன், என் பசங்கள்கிட்ட கொடுத்துருவேன், சாப்பிட்ருவாங்க. இது மாதிரியே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும். நான் கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுமாரி கொய்யாக்காய் சீசனில் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சமாக புதினா, 2 பட்டை மிளகா. இந்த பட்டை மிளகா வந்து காரம், அதனால் நான் 2 வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு பல் 4-5 பல், கொஞ்சமாக கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் வந்து நார்மல் உப்பு எடுத்தாலும் சரி, இந்த கருப்பு உப்பு எடுத்தாலும் சரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நார்மல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த துவையல் ரெடி. செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.